கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா படிக்கப்பா. மல்கியா 1ஆம் அதிகாரம் 1லேருந்து ஒரு சில வசனங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபையே நான் சிநேகித்தேன். ஆமென். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளோட காத்து வழி நடத்தி நம்மளை இந்த கடைசி நாளில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாரு. நான் தான்ப்பா உன்னை காப்பாற்றினேன், நான் தான் உன்னை வழி நடத்தியிருக்கேன், நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய பிரயாசத்தில் நம்ம வந்துட்டோம், நம்ம புது வருடத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா உன்னை கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. எங்கே ஆண்டவரே கொண்டு வந்தீங்க? நாங்கள் படாத கஷ்டமாக ஏகப்பட்ட கஷ்டத்தை பட்டோம், இந்த வருஷம் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சந்தித்தோம் அப்படின்னு நம்மளே சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லைப்பா, உனக்கு கஷ்டத்தை தந்தாலும் உன்னை நல்லா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டேன், உன்னை ரொம்ப அழகாக நான் வந்து என்ன பண்ணேன், பாதுகாத்துருக்கேன், நீ நன்றி உள்ளவனா இருக்கணும்ப்பா அப்படின்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எங்கே ஆண்டவரை பாதுகாத்தீங்க? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்றீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ. யாக்கோப்புடைய சகோதரன் யாரு? ஏசாவும் யாக்கோப்பும் இரட்டை சகோதரர்கள். ஓகேங்களா? யாருடைய பிள்ளைங்க? யாரோட பிள்ளைங்க? ஹலோ, ஈசாக்கோட பிள்ளைங்க. ஈசாக்கோட பிள்ளைங்க தான் யாராரு? ஏசா அண்டு யாக்கோப். ஆனாலும் யாக்கோப்பை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் ஏசாவை கைவிட்டாரு? ஏன் ஏசாவை கைவிட்டார் ஆண்டவர்? ஏசாவை நான் வெறுத்தேன், நீ எனக்குள்ள இருந்தாதான் நான் உன்னை சிநேகிப்பேன். யாக்கோப்பு ஆண்டவரோட பிள்ளையா இருந்தபடினாலே, கர்த்தரால் தேர்ந்தெடுத்தப்பட்டவனாய் இருந்தபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? யாக்கோப்பை நேசித்தார். ஏசாவை என்ன பண்ணாரு? ஏசாவை நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். அதாவது நீ என்னதான் நீ உன்னுடைய சுயத்துல நீ வந்து முன்னேறணும்னு நினைச்சாலும் ஆண்டவரோட கிருபை இல்லைன்னா என்ன ஆகும்? ஆண்டவரோட கிருபை இல்லைன்னா பேசுங்க. ஆண்டவரோட கிருபை இல்லைன்னா அப்ப ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார்ன்ற நன்றி உணர்வு நம்மளுக்கு இருக்கணும்ல. ஏன் அந்த நன்றி எங்க போச்சு? நம்மள்ட்ட இல்லையே, அந்த நன்றி இல்லையே. அடுத்த 4ஆம் வசனம் படிங்க. ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். நீ அவரோட கிருபையினால நீ எதுவுமே செய்யலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? இடிச்சிடுவாரு. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் கட்டிப்பேங்க, நான் என்னுடைய முயற்சியில நான் நடந்துப்பேங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இடிச்சு போட்டுருவாரு. அதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். ஆமென். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலருடைய எல்லை துவங்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். அதாவது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போய் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? இடிஞ்சு போயிடுவோம். ஆண்டவரே இடிப்பார். அதை இல்லை என்ன நான் என் முயற்சியால் நான் கட்டிடுவேன் அப்படின்னு நினைச்சா இடிஞ்சு போவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். கர்த்தருக்கு எதிராக செயல்படுகிற பிள்ளைகளுடைய அழிவை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. அதனால அவருடைய நீதிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் நீதிக்குள்ளாக இருக்கணும். அவர் சொல்ற வசனத்தின்படியும் அவர் சொல்ற வார்த்தையின்படியும் நம்ம நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அழிவு நிச்சயம். அடுத்தது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே,
நான் பிதாவானால் ஆ, என் கனம் எங்கே? எங்க போச்சு? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்க போச்சு? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணீர்கள்? போதும், அவ்வளவுதான், எல்லாம் டோட்டலா கிடைச்சு போச்சு நம்மளுக்கு. என்ன சொல்றாரு? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணியிருக்கிறார்களே, சரி, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்க? ஒரு ஊழியக்காரன் அவருடைய பிதாவை கனம் பண்றான் இல்லையா? பண்ணணும் இல்லையா? ஒரு எஜமான் அப்படின்னா அந்த எஜமானுடைய ஊழியக்காரன் என்ன செய்வான்? அந்த எஜமானுக்கு என்ன பண்ணுவான்? பணிவிடைக்காரனா இருப்பான், அவனை எப்பயுமே சேவிப்பான், அவனுக்கு என்ன பண்ணுவான்? நன்றி உள்ளவனா இருப்பான். அப்போனா நான் பிதாவாக இருந்தால் எனக்கு உண்டான கனம் எங்கன்னு ஆண்டவர் ரொம்ப துக்கத்தோடு கேட்குறாரு. நம்ம அவருக்கு உண்டான கணத்தை நம்ம கொடுத்துருக்கோமா? அவருக்கு உண்டான கணத்தை நம்ம கொடுத்துருக்கோமா? அவருக்கு உண்டான மகிமையை நம்ம கொடுத்துருக்கோமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நம்ம அது அப்படின்னா வெக்கப்படணும் நம்ம. படிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினால அசுத்தப்படுத்தினோம் என்கிறீங்க. எல்லாத்தையும் செஞ்சு எப்படி ஆண்டவரே நாங்க என்ன செஞ்சோம்? உங்களுக்கு என்ன உங்களுக்கு மாறுபாடான விஷயத்த நாங்க செஞ்சோமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் பயத்தையும் நம்ம என்ன பண்றது இல்ல, கொடுக்கறதே கிடையாது. நம்ம பண்றது என்ன பண்றது இல்ல, கொடுக்கறதே இல்லை. அப்ப அவருக்கு உண்டான கனம்னா என்ன? அதுக்கு ஏதாவது லெவல் இருக்கா? லெவலே கிடையாது, அடிமை தான். ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் அடிமையாகத்தான் ஆக வேண்டும். அடிமையின் அதாவது நமக்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அடிமையின் குலம் எடுத்து இப்படிதான் இருக்கணும்னு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அப்படி நடக்கவே இல்லை. இப்படி நடக்கணுமா ஆண்டவரே? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நாங்கள் என்னத்த உங்களுக்கு கனத்தை கொடுக்கல, எல்லாமே தான் செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம ஃபேமிலியில் பேசிகிட்டு இருப்போம்ல, என்ன உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கல? எல்லாம் தான் கொடுத்தாச்சு, சோறு வச்சாச்சு, சாப்பிட்டுக்க வேண்டியதான். போட்டு கொடுக்கணும்ல, போட்டு கொடுத்து நம்ம சாப்பிடணும். பக்கத்தில் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும், அன்பான வார்த்தைகளை பேசணும். சமைச்சு வச்சாச்சுன்னு வச்சுட்டு போனால் எல்லா குடும்பத்துலையும் அதான் நடக்குது. கரெக்டாக நான் சொல்கிறது? ரைட். அடுத்தபடிங்க. கர்த்தருடைய பந்தி என்ன மற்ற போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. ஆண்டவருக்கு ஆபேல் கொடுக்கிற காணிக்கை என்ன மாதிரியான காணிக்கையா இருந்துச்சுன்னா, ரொம்ப நேர்த்தியான, ரொம்ப ப்ரிஷியஸான, உண்மையான, எனக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே, எனக்கு நீ எதுவுமே வேணாம், நீங்க பார்த்து ஏதாவது கொடுங்க. இல்லை ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நான் இதெல்லாம் போதும், உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும். ஊனமானதும் கண்ணு தெரியாதும் காலு நொண்டியானதையும் போய் ஆண்டவருக்கு நம்ம பலியாக கொடுப்போம். அப்போனா நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் ஆண்டவருக்கு. நம்ம உண்மையாக நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய எண்ணத்தையும் செயல்களையும் சிந்தனையையும் அவருக்கு மகிமையாக நம்ம காணிக்கையாக கொடுக்கும் பொழுது, படைத்தவருக்கு நீ என்னத்தை காணிக்கை கொடுக்க போற? படைத்தவருக்கு நீ என்ன காணிக்கை கொடுக்க போற? சொல்லுங்க. நீ கொடுக்குற காணிக்கையில தான் ஆண்டவர் வாழ்றாரா? நீங்க கொடுக்குற காணிக்கையில தான் ஆண்டவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா? இல்ல. உன்னுடைய காணிக்கை எதுவா இருக்கணும்னா உன்னுடைய இருதயமா இருக்கணும், உன்னுடைய அன்பா இருக்கணும், உன்னுடைய உண்மையா இருக்கணும். ஓகேங்களா? சரி. அதை ரொம்ப குறைவுள்ளதும் அதாவது என்னது பழுதற்றது இல்லை, பழுதோட நம்ம கொடுத்தோம்னா அது என்ன ஆயிடும்? ஆண்டவருக்கு உகந்ததாக என்ன இருக்காது. அதுதான் இங்க சொல்றாரு. ஊனமானதை பலியிட்டு கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. ஐயோ, என்ன ஆண்டவருக்கு எப்படி வேணாலும் பாடலாமே, எங்க எப்படி வேணாலும் நம்ம இசைத்துட்டு பாடலாமே, ஆண்டவருக்கு எப்படி வேணாலும் நம்ம செய்யலாமே. நானும் ஆண்டவருக்கு பாடுறேன், சுருதியோட பாடுறியா? அப்ப அதுவும் பழுது உள்ளதா தானே இருக்கு, அதுவும் குறைவுள்ளதா தானே இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு நம்ம செய்யும் போது பயபக்தியா, உண்மையும் முத்தமுமாய், ஓகேயா, தி பெஸ்டா தான் நம்ம ஆண்டவர் கொடுக்கணும்.
ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை கொடுக்கணும்? நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு நீங்க உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறீங்களா? சொல்ல ஆட்லினா, ஆண்டவருக்கு உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுக்குறீங்க? இல்லை, கொடுக்கல. நம்ம அதுல ஏதாவது போதும், இது இருந்தா போதும், ரைட். அப்படி இருக்கக்கூடாது. இனி வருகிற காலங்களில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன, நம்ம ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கணும்? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை நீ குடிக்கும் போது எவ்வளோ உண்மையா குடிப்பியோ அதை தான் நீ பிச்சைக்காரனுக்கே கொடுக்கும். இந்த சிறியவர்கள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்றார். ஓகேயா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் என்னது? யாருக்கு என்ன யாருக்கு கடன் கொடுக்குறீங்க? ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன். ஏழைக்கு என்ன கொடுக்குறீங்க? ஏழைக்கு கொடுக்கிறவன் என்னது? ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். அப்ப ஏழைக்கு கொடுக்கும் போது நீ எப்படி கொடுக்கணும்? ஏதோ சும்மா காஞ்சி போன பிஸ்கெட்டை கொடுக்கலாமா? காஞ்சி போன ரொட்டியை கொடுக்கலாமா? அப்ப எவ்வளவு பெஸ்ட்டை கொடுக்கணும்? நீ சாப்பிட்டேன்னா என்ன குவாலிட்டியா சாப்பிடுவியோ அதை தான் உன்னை சார்ந்த உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கறதாக ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். ஓகேங்களா? ஓகே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, பார்ப்பானோ. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, ரொம்ப விலை மதிப்பே இல்ல, என்னது விலை ரொம்ப குறைச்சி உள்ளதையும் அற்பமான விஷயத்தும் உன்னை எஜமானுக்கு நீ கொடுப்பாயோ, உன்னை அதிபதிக்கு நீ செலுத்துவாயோ, அவர் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. உன்னை விரட்டிடுவாரு. உன்னை ஒரு அதிகாரி என்ன பண்ணிடுவாரு? தி பெஸ்டானதை நீ கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவாரு? அது உன்னுடைய அதிபதி என்ன பண்ணுவாரு? விரட்டி விட்டுருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன்னை கொன்றுவாரு. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்போது நம்மேல் இறங்குவார். அது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ரைட். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததே இல்லை. ஒரு வேலை நீங்க செய்யணும்னாலும், சர்ச்சில் ஒரு விஷயத்த நீங்க செய்யறதா இருந்தாலும் அதை கூலி வாங்கிட்டு தான் நான் செய்வேன்னு நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இது ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையே கிடையாது. ஆண்டவருக்காக உன்னுடைய தாளந்துகளை நீங்க கொடுக்குற நீங்க காசு வாங்கிட்டு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? ஆண்டவருக்காக நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசுங்க. காசு வாங்கிட்டு நம்ம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஓகேயா? நீ எந்தவித முகாந்திரமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஏதோ தானோ சும்மா பேருக்கு ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா அது ஆண்டவருக்கு என்னது? உகந்த காணிக்கையாவே இருக்காது. அப்ப அந்த காணிக்கை உன்னையவே நீ காணிக்கையா கொடுக்கணும். உங்களையவே நீங்க என்ன பண்ணணும்? காணிக்கையா கொடுக்கணும். அந்த காணிக்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். உண்மையாகவே உகந்ததாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சார், எனக்கு நான் எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கேங்க, ஆனா எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நீ இந்த பக்கம் எந்திரிச்சு உட்கார். நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு என்னது ஆசீர்வாதமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. உண்மையான ஆசீர்வாதம் உனக்கு வேணும் அப்படின்னா, உண்மையான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? காணிக்கை என்ன? உன் காணிக்கை எதுக்கு? எனக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உன் காணிக்கை எதுக்குப்பா? உண்மையே இல்லையே. உண்மை இல்லாத நீ ஒரு விஷயத்த செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயம், இப்போ இந்த வீடே நீங்க சுத்தம் பண்றீங்கன்னா, சும்மா உங்க அப்பா வருவாரு, அம்மா வருவாங்க, அவங்க திட்டுவாங்க, அப்படியா செய்வீங்க? உண்மையா ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணணும்? உண்மையா செய்யணும். உண்மையா ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன ஆகும் சொல்லுங்கப்பா? உண்மையா ஒரு விஷயத்த செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களைய ஆசீர்வதிப்பார், ரெகக்னைஸ் பண்ணுவார். ரைட். அவருக்கு பிரியமில்லாத விஷயத்த நீங்க செய்றீங்க, அது உண்மையும் கிடையாது. ஏன்னா படைத்தவருக்கு தெரியாதா நீ உண்மையோட செய்யறியா உண்மை இல்லாம செய்யறியான்ட்டு? அப்ப ஆண்டவருக்கு நம்ம செய்யும் போது எப்படி செய்யணும்? நம்ம உண்மையா செய்யணும்.
ரைட். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ கர்த்தருடைய பந்தியை அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். என்ன இப்படின்னா என்ன? நீங்களோ கர்த்தருடைய பந்தியை அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது. நீங்க சர்ச்சுக்கு போறதை நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நம்ம எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அது ஒரு பந்தி. அந்த பந்தியில நீங்க கலந்துக்கணும். அந்த பந்தியில நீங்க என்ன பண்ணிக்கணும்? கலந்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அங்க பரிமாறப்படுகிறது. அந்த ஜீவன் உள்ள அப்பத்தை நீங்க உண்மையாவே என்ன பண்ணணும்? புசிக்கணும், ருசிக்கணும், குடிக்கணும், பானம் பண்ணணும். ஓகேயா? அப்ப நம்ம அதை என்ன பண்றது இல்லை, அதை நம்ம செய்யறதே கிடையாது. நம்ம ரொம்ப அசட்டை பண்றோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த சர்ச் பாலிடிக்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவனுங்க ஏதாவது கத்திட்டு இருப்பாங்க, நம்ம எதுக்குங்க போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள் அப்படின்னா நீ போய் ஒரு இடத்துல போய் ஆண்டவர் சேவிக்கிற இடத்துல ஆலயத்துக்கு போகும்போது நீ ஆலயத்துல உண்மையும் மொத்தமாய் இங்க ஆண்டவரோட வார்த்தை பரிமாறப்படுது, இங்க ஆண்டவருடைய வார்த்தை இங்க இருக்கு, அவருடைய மகிமை இங்க இருக்குன்னு பயபக்தியா நீ அந்த பந்தியில கலந்துக்கும் போது ஆண்டவர் உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி நீ ரொம்ப அலட்சியமோ ரொம்ப கேவலப்படுத்துறமான ஒரு விஷயத்தை நீ செஞ்சேனா, நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திரணமாய் பேசி பீருண்டுதலையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு காணிக்கையாக செலுத்துகிறீர்கள். இவ்வளோத்தையும் பேசிட்டு சும்மா கொண்டு ஏதோ ஒரு பேருக்கு ஏதாவது ஒன்று செய்யறோம்ல, அது ஆண்டவருக்கு எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயம் தெரியுமா? ஒழுங்கப்ப ஆண்டவருக்கு அது எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருக்கு நம்ம செய்யறதை எப்படி செய்யணும்? நேர்த்தியா செய்யணும். எந்த பலுதற்றதுமா இருக்கணும். உங்க மனசுல கொஞ்சம் கூட இதுவே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஏதோ தானோன்ற செய்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்க பலுதற்ற ஒரு ஆடா இருந்தீங்கன்னா உங்களோட இருதயம் என்னவா இருக்கும்? சுத்தமா இருக்கும். நீங்க பேசுற பேச்சு, செயல், சிந்தனை எல்லாவற்றிலும் உண்மை இருக்கும். நான் என் சொந்த சகோதரனை பக்கச்சுக்கிட்டு அவ்வளோ இதுவை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழுக்கையும் அசிங்கத்தையும் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என் சொந்த சகோதரனை சும்மா பேருக்கு நான் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அது எப்படி ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும்? அது எப்படி ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும்? கண்டிப்பா ஆண்டவருக்கு. அப்ப உண்மையாய் நீ ஒன்று கொடுக்குறேன்னா அது எந்த பலுதற்றதும் இல்லாததாய் உண்மையான காணிக்கையாக என்ன இருக்கணும்? காணிக்கை என்னன்னா டு ஆஃபரிங் டு காட், டு ஆஃபரிங் your words to your neighbors, to your friends, to your brothers, to your family. நீங்க ஒரு விஷயத்தை கொடுக்கறது அது பேர் என்னது? செய்யறதே அது ஆஃபரிங் தான். அது எந்த விஷயமா இருக்கட்டும், கொடுக்குற விஷயம் அது நல்ல சாப்பாடை கொடுங்க, நல்ல வார்த்தைகளை கொடுங்க, உண்மையான அன்புல அவங்கள கம்ஃபர்ட்டா அவங்கள வச்சுக்கோங்க. உண்மையான அன்புல அவங்கள என்ன பண்ணணும்? தேற்றணும். உண்மையான அன்போடு நீங்க செய்யாத எதுவுமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்க. உண்மையான அன்புனா என்னது? மனசுல இருந்து என்ன மனதார செய்யணும். சும்மா இவன் எப்பயுமே சோறுனா வந்துருவான் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அவன் 100 வாட்டி வந்தாலும் நம்ம என்ன பண்ண? அவனுக்கு உண்மையான அன்போடு சாப்பாடு. உன்னை ஒருவேளை அவன் ஏமாத்தணும்னு எண்ணத்தோட தான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கானா, அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. நீ குத்துவ, அவரை அடிப்ப, ஈட்டியால குத்துவன்னு தெரிஞ்சு அன்பு செய்த ஆண்டவர், இவன் ஏமாத்தோன்னு தெரிஞ்சு நீங்க உதவி செய்யுங்க. புரியுதா?
ஏமாத்துவான்னு தெரிஞ்சு இவன் தெரியும் எனக்கு இவன் வர்றதே இதுக்காக தான் வரான், என்னை ஏமாத்த போகிறான், என்னை கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்காகவே வரான்னா தெரிஞ்சு அவனுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஓகேங்களா? இந்த 2024 வரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ நன்மையாக நம்மளை நடத்தியிருக்கிறார், எவ்வளோ அற்புதமாய் நம்மளை நடத்தியிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த 2025க்குள்ளே போகும்போது இந்த பழைய சிந்தனைகளை, இந்த அதாவது இவ்வளோ ஊனமான விஷயங்களை ஓகே ஆண்டவருக்கு நம்ம காணிக்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம உண்மையாய் ஆண்டவருக்கு நம்மளுடைய இருதயத்தையே நம்ம என்ன பண்ணணும், காணிக்கையாக கொடுக்கணும். நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், காணிக்கையாக கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்ததை படிச்சு முடிக்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இவ்வளோ என்ன நல்ல நல்ல குணங்கள், நல்ல நல்ல ஆசீர்வாதமான டேலண்ட்ஸ்லாம் எனக்குள்ள இருக்கும்போது சும்மா சாதாரண அற்பமான ஒரு விஷயத்த போய் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, காணிக்கையாக கொடுக்கக்கூடாது. என்னுடைய பெஸ்ட்டை தான் நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கணும். உன்னுடைய பெஸ்ட் என்னென்னவா இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் த என்னது தி நாலேஜ், பெஸ்ட் நாலேஜ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்ப நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ரைட். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியா கொடுக்கணும். எதையும் அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுனா அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு என்னவா இருக்கும். ஏசாக்கு சொன்னதுதான். ஏசாக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோப்பை நான் நேசித்தேன். ஓகேயா, யாக்கோப்பை நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் என்ன பண்ணேன், வெறுத்தேன். ஆண்டவருக்கு நம்ம அவருடைய வெறுப்பான பிள்ளைகளாக மாற போறோமா, இல்லை யாக்கோப்பை போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க போறோமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய தி பெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். எதுலையுமே போலித்தனம் இருக்கக்கூடாது. போலித்தனம் உன்னை என்ன பண்ணிடும், அழிச்சிடும். உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய நிர்வாணத்தை அறிகிற தேவன் ஆண்டவர். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், உன்னுடைய சும்மா அந்த நடிக்கிறது, ரெட்டை வேஷம் போடுறதெல்லாம் இங்கே என்னது வேலை கேட்க. நீ என்னையை ஏமாத்துப்பா, என்னையை கொண்டு போய் கல்லறையில் கூட வெய்யும், அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னை சாவுக்கு கூட ஏதுவான வேலைகளை கூட நீ செய். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ நன்மையை விதைத்தால் உனக்கு என்ன பண்ணுது, நன்மையானது. நீ தீமையை விதைச்சிட்டு நன்மையை கிடைக்கணும்னா என்ன, அதனால என்ன எதை விதைக்கிறாயோ அதை தான் என்ன பண்ணுவேன். மல்கியா 1ஆம் அதிகாரம் முழு அதிகாரத்தை நீங்க படிங்க. படிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார், இன்னும் அதிகமாக பேசுவார். இன்னைக்கு நான் 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு நான் அந்த பைபிள் வசனத்தை நான் படித்தேன், மல்கியா 1ஆம் அதிகாரம். அப்ப நல்லதை விதைத்தேன்னா நல்லதையா இருப்பாய். இப்ப தீமையை வெறுத்தேன்னா தீமை, நன்மையை வெறுத்தா நன்மையை விதைத்தாய். அப்ப தீமையை எதால வெல்லணும், நன்மையினாலே வெல்லணும். ஓகேயா? அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறார்களோ நீ அவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு ஆத்மா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுக்கூடாது. உன் எதிரியெல்லாம் சிநேகிங்க. அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், ஐயோ அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் சொல்லிட்டு திரியிறோம்ல, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆண்டவர் நீங்க அவருக்கு துரோகம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுமே உங்களை என்ன பண்ணார், ஆண்டவர் நேசித்தார். உங்க மேல அன்பானவராகவே இருக்கிறார். உங்க மேல என்னவா இருக்கிறாரு, அன்பானவராகவே இருக்கிறார். அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம என்னவா இருக்கணும், ரொம்ப பரிசுத்தமா தி பெஸ்ட், நம்மளுடைய தி பெஸ்ட் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். ஆண்டவர் நம்மளை நேசிப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுவோம், மாறுவோம். ஸோ இந்த 2024வது வருஷம் ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை குறித்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும், வரணும். இன்னமுமே எனக்கு காது திறக்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, பஞ்சு வச்சு அடைச்சிருக்கோம்னா இருக்கிற பஞ்செல்லாம் என்ன பண்ணும், ஒன்னொன்னா இல்லை ஆண்டவர்
ஆண்டவர் முற்றிலுமா என்ன பண்ணிடுவார்? அடைச்சிருவார். சிமெண்ட் வச்சு அடைச்சிருவார். சிமெண்ட் வச்சு. ஸோ அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அவருக்கு எது தி பெஸ்ட்டோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பிள்ளைகளாய் நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.